ஹை ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? அனைவருக்கும் ஆடி அமாவாசை நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி குலதெய்வம், முன்னோர்கள் எல்லாம் கும்புற ஒரு ஒரு சிறப்பான நாள். இன்றைக்கி கோயிலெல்லாம் ரொம்ப விசேஷமாக இருக்கும். அம்மனுக்கு ரொம்ப அலங்காரம் பண்ணுவாங்க. தெரிஞ்சவங்களுக்கு சொல்கிறேன், தெரிஞ்சவங்களுக்கு நான் சொல்லலை, தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். சில பேர் வீட்டிலே இருப்பாங்க, வெளியில் போகவே மாட்டாங்க. சில பேர் வெளியிலேயே இருப்பாங்க. அவங்களுக்கு சில பேருக்கு பக்தி இருக்கும், சில பேருக்கு ஊர் சுத்தலாம் போனதாக இருக்கும். நான் பக்தியாக இருக்கவங்களுக்கு மட்டும் நான் சொல்கிறேன். பக்தியாக இருக்கவங்க நம்புவாங்க. என்னென்னா இப்போ ஆடி அமாவாசைக்கு ரொம்ப பேர் கோயிலுக்கு ஓமத்தில் இப்போ நான் அந்த வார்த்தை கூட நான் இப்போ சொல்லியிருக்கேன், அதுவும் நீங்கள் கேளுங்க. ஓமம்னா பண்ணுவாங்க காளியம்மனுக்கு, இந்த மாதிரி ஆஞ்சநேயர் கோயிலுக்கு அமாவாசைன்னா இப்போ அங்காள பரமேஸ்வரி அம்மா, மேட்டுப்பாளையம் பத்திரகாளி அம்மா, சமயபுரம் அம்மா, இப்போ எல்லா மாரியம்மனும் காளியம்மா, எல்லா காளியம்மனும் கும்பிடுவாங்க. அந்த விசேஷ நாட்களில் முன்னாடியே அந்த ஓமத்துக்கு வேண்டியெல்லாம் கொடுத்துட்டு போவாங்க. அது என்னென்னா நல்லதுக்கு மட்டும்தான் நீங்கள் யூஸாக நீங்கள் கொடுக்கணும். கெடுதல் ஒருத்தர் நல்லா இருக்கக்கூடாதுன்னு கொடுக்கக்கூடாது. நம்ம நல்லா இருக்கணும் தான் ஓமத்துக்கு கொடுத்துட்டு வரணும். அந்த ஓமம் அந்த காளியம்மாவுக்கு முன்னாடி, பத்திரகாளி அம்மா முன்னாடி ஓமம் நடத்துவாங்க. அது நீங்கள் ஏதோ பொருள் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. இந்த சேலை எனக்கு உங்ககிட்ட காட்டலான்னு. ஆக்சுவலாக இந்த சேலை நான் ஒரு நம்ம பிறந்த வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போ எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிருந்தோம். இது நடந்து 15 வருஷம் முன்னாடி ஆகுது. 15 வருஷம் முன்னாடி ஆகுது. இந்த சேலை ஒருத்தவங்க சொன்னாங்க, இது சாமிக்கிட்ட வச்சு நீங்கள் போட்டுக்கோங்கம்மா, அம்மன் காலடியில் வச்சு நீங்கள் போட்டுக்கோங்க அப்படின்னாங்க. அம்மன்கிட்டேயும் ஒரு நாள் ஃபுல்லாக இருந்துட்டு அதுக்கப்புறம் மறுநாள் நீங்கள் இது ஊருக்கு எடுத்துகிட்டு போங்கன்னு சொன்னாங்க. அதனால் அம்மனோட சேலை இது அம்மன்கிட்டேயும் இருந்தது. ரொம்ப ஒரு நாள் ஃபுல்லாக இருந்தது. மறுநாள் அந்த சேலை எடுத்துகிட்டு அப்புறம் நான் ஊருக்கு வந்துட்டேன், எங்கள் ஹஸ்பண்ட் ஊருக்கு வந்துட்டேன். ஆனால் இந்த சேலை 15 வருஷம் மேலேயே இருக்கும். நான் இது இன்னமும் பத்திரமா வச்சுருக்கேன். இன்னமும் அப்படியே புதுசாக இருக்கிற மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த பார்ட்ரு பாருங்கள், இதெல்லாம் பின்னு போட்டு வச்சுருக்கேன். அப்படியே பெரிய பார்ட்ரு பார்க்கறதுக்கு. நான் இது பார்ட்ருனால் ரொம்ப பெருசு. நான் இங்கே பின்னு போட்டு வச்சுருக்கேன் அழகாக. அந்த இந்த மாதிரி நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. ஹை ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எனக்கு தொண்டை கட்டியிருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஆடி அமாவாசை, ரொம்ப விசேஷமான நாள். இன்றைக்கி பத்திரகாளி அம்மா, இந்த மாதிரி பெரிய பெரிய காளியம்மனுக்கு இதெல்லாம் விசேஷமான ரொம்ப நல்ல நாள். எப்போவுமே ஒரு அமாவாசை அன்றைக்கி ஒரு ஓமெல்லாம் பண்ணுவாங்க காளியம்மன் கோயிலில். ஆஞ்சநேயருக்கு ரொம்ப உகந்தது. இந்த மாதிரி அமாவாசைனா இந்த மாதிரி சாமி கும்பிட்டிங்கன்னா ஓமம் பண்ணி ஏதாவது நீங்கள் எதை கொடுத்தா ரொம்ப நல்லது. ஆனால் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நல்லதுக்கு தான் கொடுக்கணும், தவிர ஒருத்தவங்க நல்லா இருக்கக்கூடாது, அவங்க அவங்க குடும்பம் பிரிஞ்சு போயிடணும், அவங்க நல்லா இருக்கக்கூடாது, சேர்ந்து இருக்கக்கூடாது, அவங்களுக்கு எப்போ பார்த்தாலும் சண்டை வந்துட்டே இருக்கணும் அப்படி சொல்லி நம்ம சாமிக்கிட்ட சொல்லி எந்த பிரசாதமும் கொடுக்கக்கூடாது. நம்ம நல்லா இருக்கணும், நம்மளுக்கு ஆரோக்கியமாக இருக்கணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், சண்டை வரக்கூடாது, நம்ம ஒற்றுமையாக இருக்கணும், பிரியக்கூடாது. அப்படி தான் நம்ம வேண்டிதான் கொடுக்கணும், தவிர அடுத்தவங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அதான் சொல்லுவாங்க. அப்போவே ரஜினிகாந்த் சார் சொன்னாங்க, தெய்வம் கெட்டவங்களுக்கு எண்ணி கொடுக்கும், கடைசியில் கை விட்டுருவார், நல்லா அவங்களோட சோதிப்பார், கடைசியில் கைவிட மாட்டார் அப்படின்னு ரஜினிகாந்த் சார் சொல்லுவார். அந்த வார்த்தை தான் எனக்கு இன்னமும் அந்த ஒழிச்சிக்கிட்டே இருக்குது. உங்களுக்கும் நான் அதே தான் சொல்கிறேன். இதை நீங்கள் இந்த வார்த்தையை எப்போவுமே மறக்காதீங்க. நீங்கள் எப்போனாச்சும் நீங்கள் கவலையாக இருக்கும்போது இந்த வார்த்தையை நீங்கள் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். உங்களுக்கு அறியாமலே ஒரு சுறுசுறுப்பு வரும், ஒரு சந்தோஷம் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது இந்த சேரீ பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். அதுவும் நீங்கள் கேட்டுட்டு நீங்கள் எனக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நான் கடவுளோட இந்த அலங்காரம்லாம் காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். இன்றைக்கி ஆடி அமாவாசை ரொம்ப விசேஷமான நாள்.